அது அதுக்கு பிரயோஜனமாக லைட்டாக இழுத்தாலே அது அறுந்து வந்து விடுகிறதை பார்க்கிறோம். அதே போல தான் நம் மனசாட்சியும் காணப்படுகிறது. எப்படி சூடுண்ட தோளில் உணர்வற்று போகிறதோ அப்படியே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரும் இருப்பார்கள் என்று 1 தீமோத்தேயு 4:1 பார்க்கிறோம். நமது நடக்கை பொல்லாங்காக மாற மாற நமது மனசாட்சியும் தீட்டுப்படுகிறது. அதன் தீர்த்து 1:15 நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பல வேளைகளில் நமது மனசாட்சியை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். மனசாட்சியை காத்து கொள்ளாவிட்டால் அதுவே நாளடைவில் அசுத்தமாக மாறிவிடும். ஆண்டவர் முதலாக ஒரு மனுஷனிடம் பேசுகிறது இந்த மனசாட்சியின் மூலம்தான். பெரிய சத்தத்திலேயோ நேரில் நின்று பேச மாட்டேன். நமக்குள் ஒரு மனசாட்சி இருப்பாங்க, அதில் உணர்த்துவார். வசனத்தை கொண்டு உணர்த்துவார். அதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை அந்த மனசாட்சியை நீங்கள் கொஞ்சம் உணர்வோடு நீங்கள் தியானிப்பீர்களானால் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடியும். நாம் அநேக தவறுகளுக்கு விலகி நாம் சுத்தமுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய வழியிலே நாம் நடக்க முடியும்.